தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை தேவன் மாற்றவே மாட்டார். மனுஷர்கள் எங்களுக்கு பலவிதமான வாக்குத்தத்தங்களை கொடுப்பார்கள், ஆனால் மனுஷர்கள் மாறிவிடுவார்கள். அப்படி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடத்திலே 31ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே லாபான் வந்து யாக்கோபை ஏமாற்றுகிறார். யாக்கோபு ஏமாற்றுக்காரன். ஆனால் இந்த இடத்துல யாக்கோபு ஏமாறப்படுகிறார். ஆனாலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபுடைய வாழ்க்கையிலே மாற்றவில்லை. தேவன் சொன்னதை செய்வார். மனுஷர்கள் சொன்னதை செய்ய மாட்டார்கள். லாபான் மாறுகிறார், ஏமாற்றுகிறார் யாக்கோபை. அப்பொழுது யாக்கோபு என்ன செய்கிறார்? லாக்கேலையும் ரேயாலையும் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே புறப்படுகிறார். புறப்படும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறாரா? 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுடைய தகப்பன் மாறலாம், ஆனால் என்னுடைய தகப்பனின் தேவன் ஒரு நாளும் மாறமாட்டார் என்று. அதே அதிகாரத்திலே 3ஆவது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். தேவன் எங்களோடே கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாறமாட்டார். சொன்னதை செய்வார். நீங்கள் பலவிதமான வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கலாம். தேவன் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறார், நான் சொன்னதை செய்யும் தேவன். அதனால் தேவனோடு கூட நாங்கள் ஜீவிப்போம். தேவன் நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சொன்னதை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.